ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அரசியலமைப்பிலிருந்து நம்ம பாக்ஸ் நோட்ஸ் பார்க்கலாம். 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது. அதாவது 1969 மத்திய மாநில அரசுகள் உறவுகளை ஆராய ஒரு தமிழக அரசு ஒரு குழுவை நியமித்தாங்க. மூவர் குழுவை. அந்த குழு என்ன குழுனா டாக்டர் பி.வி. ராஜமன்னார் குழுவை நியமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் 2004 இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானித்தது. அதன்படி 6 மொழிகள் செம்மொழி தகுதியை பெற்றுள்ளன. அது என்னென்ன மொழிகள்னா தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. அதாவது 2004 ஒரு முடிவு எடுக்கிறாங்க, செம்மொழிகள் என்ற ஒரு புதிய வகைப்பாட்டை ஏற்படுத்தலாம் அப்படின்னு. அப்போ 2004 ஸ்டார்ட் ஆகிறது. 2004 ஸ்டார்ட் ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு செம்மொழி அப்படின்ற ஒரு தகுதியை கொடுத்தது எதுக்குன்னா, எந்த மொழிக்குன்னா தமிழுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் 2004, சமஸ்கிருதம் அடுத்த இயர் கொடுத்தது சமஸ்கிருதத்துக்கு 2005. நெக்ஸ்ட்டு தெலுங்குக்கு கொடுத்துருக்காங்க 2008. தெலுங்கும் ஒரே இயரில் கொடுத்துருப்பாங்க 2008 தான். நெக்ஸ்ட் ஒன் மலையாளம் 2013, ஒடியா 2014. அடுத்தது ஒன்று இது அடிக்கடிக்கு கேட்டிருப்பாங்க. இந்த அரசியலமைப்புன்றது இம்பார்ட்டன்ட். இந்த அரசியலமைப்புக்குள்ளே நிறையா பிரிவுகள் இடம்பெற்றிருக்கும். அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் சிறு அரசியலமைப்பு நாளைக்கு அறியப்படுகிறது. அதாவது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42 1976 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நம்ம அரசியலமைப்பின் குடிமக்களின் பொறுப்புகள் சிலவற்றை சேர்த்தது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, இது இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தான். இது 42 1976. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.